கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147 அதிகாரத்தில் இந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படட்டும். இந்த முழுவதும் ஜெப நாளாய் வைத்து நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தை நன்கு அனுபவியுங்கள். தேவ சாயலாகவே வாழ்ந்து செழித்திருங்கள். கர்த்தருடைய புயம் உங்களை தாங்கட்டும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. தேவ தயவு உங்களோடு கூட இருப்பதாக. நல்லவர், அவர் கிருபை உங்களோடு உள்ளது. ஆமென். அல்லேலூயா.